ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சி நடக்கிறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்கள்லேயே மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சுக்கிர பகவான். சுக்கிரனை போல கொடுக்கவும் போடாது, சுக்கிரனை போல கெடுக்கவும் படாது. சுக்கிரன் நினச்சாருன்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் கும்மி அடிச்சுட்டு போவார். கும்மி அடிச்சுட்டு சண்டையாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்துவார். சுக்கிரனுக்கு அந்த ஒரு பவர் இருக்குது. நவகிரகங்கள்லேயே இந்த சுக்கிரன் மாறக்கூடிய பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சியாக கருதப்படுது. ஸோ தற்போது சுக்கிர பயிற்சி தாங்க ஜூலை மாதத்தில் நடக்க போகுது. சுழற்றி அடிக்கிற வகையில் சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசிக்காரங்க வழக்கம் போல் வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த சுக்கிர பயிற்சி இந்த ஜூலை மாதத்தில் 1 நடக்கலைங்க, 2 நடக்குதுங்க. ஒரே மாதத்தில் 2 சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான நிகழ்வுங்க. இந்த ஒரு அபூர்வமான நிகழ்வு பல வருடங்களுக்கு பிறகு நடக்குது. அதனால் இந்த ஒரு சுக்கிர பயிற்சியில் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தகவல்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பலனடையணும். அப்படி நடந்து பலனடையும் போது தான் கண்டிப்பாக நமக்கு என்னங்கிற பலன்கள் நாம் அதற்கேற்ப நடந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும். சரி வாங்க இந்த சுக்கிர பயிற்சி நடக்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். ஸோ சுக்கிர பயிற்சி 2 நடக்குதுன்னு சொன்னால அது எந்தெந்த தேதியில் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல அந்த ஒரு சம்பவத்தை தெரிஞ்சுக்குங்க. ஜூலையில் நடக்கக்கூடிய இரட்டை சுக்கிர பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பணமழையை பொழிய செய்ய போகுது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு கிரகமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. வேத ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. பொதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்கும்போது மக்களுடைய அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க தாக்கமானது உருவாகும். ஜூலையில் இந்த 2024 சுக்கிரன் 2 முறை தனது ராசியை மாற்ற போகிறாரு. இதனால் அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு வழிகளில் பாதிப்பானது ஏற்படும். அது அதிர்ஷ்ட பாதிப்பாகவும் இருக்கலாம், இல்லை ஆபத்து பாதிப்பாகவும் இருக்கலாம். மேலும் 7ஆம் தேதி ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் முதல்ல மாலை 4:15 மணிக்கு சந்திரனின் ராசியான கடக ராசிக்குள்ள நுழைவார். அதன் பிறகு 11 ஜூலை 2024 அன்னைக்கு கடக ராசியில் சுக்கிரன் உதயமாகுவார். பின்னர் 31 ஜூலை 2024 அன்னைக்கு சுக்கிரன் சிம்ம ராசிக்கு மாறுறாரு. இவ்வாறு ஒரே மாதத்தில் சுக்கிரன் வெவ்வேறு ராசிகளில் 2 முறை நகர்றாரு. இது அனைத்து ராசிகளையும் வெவ்வேறு வழிகளில் பாதிக்கும். மேலும் சில ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. மேலும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்னங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு தாள்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன விளைவை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரம் பெரிதும் நன்மை பயக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் உங்களுடைய லக்ன வீட்டில் மட்டுமே சஞ்சாரம் செய்கிறாரு. அதனால் இந்த காலகட்டத்தில் கடக ராசிக்காரங்களுடைய தொழிலில் மகத்தான வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மேலும் உங்கள் பணத்தை பெரிதும் மிச்சப்படுத்துறது, போதுமான பணத்தை சம்பாதிக்கிறது, இதெல்லாம் இப்போ நீங்கள் பண்ணலாம். பணியை வேகமாக முடிக்க சக பணியாளர்கள் உங்களுக்கு முழு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்தையுமே முடிக்க முடியும். கடக ராசிக்காரங்க உங்களுக்கு திடீரென நிதி ஆதாயங்கள் பெறுவதற்கு அறிகுறிகள் தென்படும். பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சரியான லாபத்தை பெறுவதோடு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய தொடர்பு திறன் மேம்படும். மேலும் உங்களுக்கு உங்கள் வார்த்தைகளில் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். இப்படி நிறைய உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறேன். ஸோ என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ வாங்க உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு என்ன மாதிரியாக பலன்கள் கிடைக்குங்கிறத அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பு
அது சரியா தவறா என்று பலமுறை மனதிற்குள்ள கேள்வி எழுப்பி பின்னர் ஒரு முடிவு எடுத்து அதற்கேற்ப செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு எல்லா வகையிலும் நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ணுங்க. வழக்குகள் சார்ந்து எதிலும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க. இல்லைனா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. வீண் பிரச்சனை வந்தால் கூட அதில் தலையிடாமல் தவிர்க்கிறது நல்லது. வீடு மனை ஆகியவற்றில் முதலீடு செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. ஆனால் முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். ஸோ முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி கவனம் இல்லாமல் முதலீடு செய்துட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு அது தொடர்பான மனக்கவலை தோன்றி மறையும். அதில் நல்ல லாபம் கிடைக்கிறது கொஞ்சம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இப்போ சான்ஸ் இருக்குது. புதிய ஆர்டர்கள் வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும். அது வாங்குவது தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுனால அந்த அலைச்சலுக்கு பயந்துக்கிட்டு போகாமல் மட்டும் இருக்காதீங்க. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் முன்னேற்றமான ஒரு சுக்கிர பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி தொழிலில் இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிலும் நிதானமாக செயல்படுறது நல்லது. மற்றவர்களை மெயினாக அனுசரித்து போகணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அனுசரித்து போகலன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய இழப்பை சந்திக்கிற மாதிரி உத்தியோகத்தில் இருக்கும். அதே போல் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து போவாங்க. அதனால் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கை துணைக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். கோபத்தை குறைத்து இனிமையாக பேசுவதன் மூலம் குடும்பத்தில் உங்களுக்குள் அமைதி உண்டாகும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இந்த டைம் இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பெண்களுக்கு எந்த காரியத்தையும் கூடுதல் கவனத்தோடு செய்கிறது நல்லது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கூட கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியில் குடும்பத்தில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும். எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் மெயினாக கூடும். திறமையை வெளிப்படுத்தணும். வெளிநாட்டு பயணங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த பயணங்கள் எதையுமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு வாங்க. அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இப்போ இந்த சுக்கிர பயிற்சியில் வந்து சேருவாங்க. மேலிடத்தில் கூட உங்களுக்கு நெருக்கமானது அதிகரிக்கும். மேலிடத்தில் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டணும். ஒப்பந்தங்கள்லாம் நல்ல முறையில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். மாணவர்களுக்கு கூட இந்த சுக்கிர பயிற்சியில் பாடங்களை மிகவும் நிதானமாக படித்திங்கன்னா மனதில் புதியதாக ஒரு இது வந்து உங்களுக்கு உண்டாகும். அதாவது பதிய வைத்து கொள்வது ஈஸியாக உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும். அடுத்தவர்களோட பழகும்போது கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். காரிய தாமதம் உண்டாகும். ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சாதாரணமாக பேச போக அது சண்டையாக மாறலாம். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கவனமாக இருக்கணும். இதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேலை தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்பணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பெரிய விளைவை ஏற்படுத்தும். இதே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசிக்காரங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களால் வேலைபளு காரணமாக அலைய வேண்டியது இருக்கும். குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படும். அனுசரித்து செல்வது பொதுவாகவே நல்லது. பிள்ளைகளிடம் அன்போடு பேசுவது நன்மை தரும். அன்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது ஆபத்தில் முடியும். ஸோ கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்று இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சுக்கிர பயிற்சிக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா வாராகி வழிபட்டு வரணும். இதை செய்திங்கன்னா காரிய தடை நீங்கும், எதிர்ப்புகள் அகலும். அதனால் இந்த ஒரு வழிபாடை மட்டும் பரிகாரமாக செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த கடக ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்களுக்கு ஏற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.